நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐஆர்சிடிசி இதை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்லி குரூப்பில் கேட்டிருந்தாங்க. அதை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காக சார்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இது 0 தான். மந்த்லி டைம் ஃப்ரேம் இருக்குது, வீக்லி இருக்குது, டே இருக்குது. இந்த மூணையும் நான் எடுத்துருக்கிறேன். அது இல்லாமல் இவ்வளோ இருக்குது. இப்போ நம்ம இதில் மந்த்லி டைம் ஃப்ரேம் இந்த பிவட் பாயிண்ட்லேருந்து தொடர்ந்து மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பிவட் பாயிண்ட்டு தட்டி மேலே தூக்கணும். அது தூக்கணும் அப்படின்னா இங்கே வால்யூம் இன்க்ரீஸ் ஆகணும், இங்கேயும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகணும். இதெல்லாம் இப்போ ரெட்டாக இருக்கும்போது மார்க்கெட்டில் உள்ளே போய் அடிஷ்னலாக பை பண்ணக்கூடாது. இந்த இடத்துல இருக்கும்போது எப்படி மார்க்கெட்டை வந்து தொடர்ந்து மேலே கொண்டு போயிருக்கோ, அதே மாதிரி திரும்பவும் இந்த ரெட்டுங்கிறது மாறி இந்த இடத்துல பிங்க் கலர் வந்து அதுக்கு பிறகு க்ரீன் கலராக மாறும்போது இங்கே எல்லாமே இதே மாதிரி கிராஸ் ஓவர் ஆகி மேலே வந்து எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும்போது மட்டும்தான் உள்ளே போகணும். ஏற்கனவே உள்ளே இருக்கிறவங்க உள்ளே இருக்கிறதா வெளியே வர்றதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல எல்லாமே எப்போ ரெட்டாக மாறுதோ அப்போவே வெளியே வந்திருக்கணும். அப்போ இங்கே என்ட்ரி பாயிண்ட் இந்த இடத்துல வருது, எக்ஸிட் பாயிண்ட்டு கிட்டத்தட்ட இந்த இடத்துல வருது. அதை சொல்கிறது தான் இந்த மூமெண்ட்ஸ். இது வந்து சொல்கிறது ஈஸி, முடிஞ்ச மார்க்கெட்டில். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இந்த இடம் இதை வந்து ஒரு கன்சல்டேஷன் ப்ரைஸ் செக்ஷன் ஏரியாம்பாங்க. இந்த இடத்துல தான் நிறைய தவறுகள் நடக்கும். சரி, இதில் அப்போ தவறு நடக்காமல் இருக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கணும். இது இந்த க்ரீனாக மாறுற வரைக்கும், அதாவது இந்த மாதிரி க்ரீனாக மாறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதேமாதிரி இது இந்த இடம் மாதிரி பேஸ்லைனுக்கு மேலே வரணும். இது மந்த்லி, இது வீக்லி. இது பேஸ்லைனுக்கு மேலே வந்தால் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகும். அதேமாதிரி இது ஆல்ரெடி பேஸ்லைனுக்கு மேலே தான் இருக்குது, ஆனால் டைரக்ஷன் டவுன் டைரக்ஷனில் இருக்குது. அடுத்து இது டே டைம் ஃப்ரேம். பாருங்கள், மேலிருந்து தட்டி 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 இறக்கி இறக்கி கொண்டுட்டு வந்துட்டே இருக்குது சூப்பர் ட்ரெண்டு. இப்போ இந்த சூப்பர் ட்ரெண்டு அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்து இந்த மாதிரி மார்க்கெட் வந்து மேலே வரணும். அப்போ இது மேலே இருக்கும். ஸோ இந்த சிச்சுவேஷன் வர்ற வரைக்கும் இதில் ஃபர்தராக புதுசாக யாரும் பை பண்ணக்கூடாது. பை பண்ணாங்கன்னா மேற்கொண்டு நீ இறங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதுமாரி இது கேண்டில் இருக்குது, டே டைம் ஃப்ரேம் தான். இதுவும் டே டைம் ஃப்ரேம் தான், ஆனால் ஹேகினஸில் வச்சுருக்கிறேன். இந்த ரெட்டாக இருக்கிறது இந்த மாதிரி க்ரீனாக மாறணும். இந்த டவுன் ட்ரெண்ட் கொடுத்தது இந்த மாதிரி அப் ட்ரெண்டுக்கு மாறணும். இந்த இடத்த பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிள். ஸோ மார்க்கெட்டில் ஆர்டர் எடுக்க வேண்டிய இடம் இதுதான். இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் கூட
அதர்வைஸ் மார்க்கெட் இறங்க இறங்க பை பண்ணுங்க அப்படி யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா, இதெல்லாம் இறங்குது, இதெல்லாம் இறங்குது, இதெல்லாம் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. 1125 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 750, இந்த பக்கம் ஒரு 250, 300, 400 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இந்த 400 பாயிண்ட்டுக்கும் நீங்கள் 1 வாங்கினாலே 400 ரூபா நெகட்டிவில் போயிருக்கும். 100 வாங்கினீங்கன்னா என்னத்துக்கு ஆகுது? அப்போ நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டு இறங்க இறங்க பை பண்ணுங்க அப்படிங்கிறதே தப்பு. கரெக்ஷன் அப்படிங்கிறத எந்த இடத்துல கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது, இங்கெல்லாம் கேண்டில் கலர் கிரீனாக இருக்குது, அப்படிங்கும்போது இது கரெக்ஷன். இந்த விக்கெல்லாம் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, இதெல்லாம் கரெக்ஷன். இந்த டவுன் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு அப்படின்னாலே அது ட்ரெண்டு சேஞ்சுக்கு தயாராகுதுன்னு அர்த்தம். மார்க்கெட்டில் எப்போவுமே அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, சைட்வேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சி நம்ம தெளிவாக ட்ரேட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வந்து ஒரு பெண்டுலம் வேவ் மாதிரி வேலை செய்யும். அது புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ இதில் ரொம்ப எளிமையாக இந்த இடத்துல கலர் கிரீனாக இருக்கட்டு, இந்த பேஸ் லைனுக்கு மேலே இருக்கட்டு அப்படிங்கிற மாதிரி, இங்கே கலர் கிரீனாக இருக்கட்டு, பேஸ் லைனுக்கு மேலே இருக்கட்டு, இங்கே கலர் கிரீனாக இருக்கட்டு, பேஸ் லைனுக்கு மேலே இருக்கட்டு. இந்த ஒரு வார்த்தை, அதாவது எல்லாத்துலேயும் கேண்டில் கலர் கிரீனாக இருக்கணும், பேஸ் லைனுக்கு மேலே இருக்கணும். அதேமாதிரி எம்ஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் ஆகிருக்கணும், இந்த மாதிரி மேலே போகணும். இந்த மாதிரி மேலே போகணும், இந்த மாதிரி மேலே, இப்படி மேலே போகும்போது தான் மார்க்கெட் மேலே போகும். ஸோ எதில் நீங்கள் ட்ரேட் பண்ணால் கூட இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். இது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். புரிஞ்ச பிறகு உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும். மார்க்கெட் வந்து மேலே போகிறது, அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, சைட்வேஸ், கரெக்ஷன், கன்சல்டேஷன் எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். என்ட்ரி ஆக வேண்டிய இடத்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல, மறுபடியும் எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க.